Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபரண்டான டேஸ்ட்ல கறிவேப்பிலை பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு 200 கிராம் அளவு பன்னீரை கொஞ்சம் பெருசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவுக்காக பாதி பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1/4 இன்ச் இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே அரை கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற விழுதை பன்னீரில் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது ஊற டைமில் ஒரு பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் வர மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம், இது கூட 1 வரமிளகாய், 5 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு இதில் இப்போ ஒரு 1/4 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கருவேப்பிலை முறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் சேர்த்து மீடியம் ஹீட்லேயே எல்லா சைடுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். நல்லா எல்லா சைடும் ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கறிவேப்பிலை பொடியை மேலாப்பில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பொடி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தூவிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் அதே நெய், அதே கொஞ்சம் மசாலா இருக்கு இல்லையா, அது கூட ஒரு 1/4 பெரிய வெங்காயம், கூடவே ஒரு பாதி தக்காளியை விதைகளை நீக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான கறி லீஃப் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டருக்கு சூப்பரான ரெசிபி. பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.